குட்கா, ஆல்கஹால் இதெல்லாம் வந்து அது ஒரு ஆபத்தை விளைவிக்கிற ஒரு பொருள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நான் சட்டவிரோதமாக நான் விற்கிறேன் அப்படின்னா என்னென்ன தண்டனைலாம் இருக்குங்க சார்? குட்கா வந்து விற்கவே கூடாது தமிழ்நாட்டில். ஒரு சில மாநிலங்களில் விற்கிறதுக்கு பர்மிஷன் இருக்குது. பட் தமிழ்நாட்டில் பர்மிஷன் கிடையாது. அதுவுமே ஒரு போதைப் பொருளாக தான் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதை விற்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை உண்டு. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி கடை தான் வச்சுருப்பாங்க. பெட்டி கடையில் இந்த மாதிரி ஒரு ஒரு குட்கா வச்சுருந்து அவங்கள பறிமுதல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களை கைது செய்கிறதுக்கும் அதை சீல் வைக்கிறதுக்கும் நிறையா வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிக்கிட்டு நிறைய பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன சார் இது வெறும் குட்கா பாக்கெட் தானே, இதை வந்து குஜராத்தில் விற்கிறாங்க, அங்கே விற்கிறாங்க, இங்கே விற்கிறாங்க, யூபியில் விற்கிறாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க. பொதுவாக இந்த குட்கா போடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் தான் வந்து அதிகமாக போடுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களும் கெட்டுக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னால் பார்த்தா அவங்க போடுவாங்க, அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. இது வந்து கடையில் வச்சு விற்றா 10 ரூபாய்க்கு வாங்குறது வந்து 100 ரூபாய்க்கு போகும். அப்போ இவங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்குன்னு இதை நிறையா சிறு வியாபாரிகள், இந்த பெட்டி கடைக்காரங்க மாதிரி இருக்க சிறு வியாபாரிகள் வந்து 100 கிலோ 200 கிலோன்றது மாதிரி தெரியாமல் வாங்கி வைக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அது கண்டிப்பாக அதை சீஸ் பண்ணி கைது செய்யப்படலாம். அதனால் ஏதோ ஒரு பொருள் தானே இது அப்படின்னு நினச்சி நம்ம அதை விவரம் தெரியாமல் வாங்கி விற்கிறவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் அதை வாங்கி விற்கிறது வந்து சட்டவிரோதம். சார், இப்போ நிறைய இடங்கள்ல இந்த பாக்கு அது போன்ற இடங்கள் அந்த மாதிரி எல்லாமே ஒரு போதைப் பொருட்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பள்ளி வளாகங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகள்லையும் அதிகமாக நிறைய இடங்களில் விற்கப்படுது. இதனால் மாணவர்கள் அங்கேயே கெடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதா? அப்படி விற்ற கடைகள் மேலே எப்படியெல்லாம் தண்டனை எடுக்க முடியும் சார்? இது வந்து அரசு அதிகாரிகளுடைய ஒரு கடமை தான். இது அரசு அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பொருள் விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் கூட உடனே அதை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை பறிமுதல் பண்ணணும். பறிமுதல் பண்ணி இமீடியட்டாக சீல் வைக்கணும். ஸோ பள்ளிக்கூடத்துக்கு வந்து பிள்ளைங்களை அனுப்பும்போது பெற்றவங்களுக்கு வந்து பயந்துக்கிட்டே தான் பல நேரங்களில் செய்கிறாங்க. ஏன்னா நல்ல கல்வி ஒரு சில இடங்களில் கொடுத்தாலும் ஒரு சில பெரிய இடத்து பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி போதைப் பொருள்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு பேர் வந்துன்னா அதுக்கும் பயம். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படித்தா இந்த மாணவர்களோட சேர்ந்து எங்கள் மகனும் சேர்ந்து கெட்டுருவானோ, மகளும் கெட்டுருவாங்களோ அப்படின்னு அந்த ஒரு பயமும் இருக்குது. ஒரு பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் சேர்த்தோம்னா இதில் வந்து ரொம்ப வசதி கம்மியானவங்க படிக்கிறாங்க, ஏன் நாங்கள் எங்கள் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பல நேரங்களில் வந்து இந்த போட்டு குழப்பிக்கிறாங்க பல பேர். பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ், இது வந்து ட்ரக்கு, இது தப்பு அப்படின்றத சொல்லி வளர்த்து இதெல்லாம் வந்து ஒரு பெருமையாலாம் நினச்சக்கூடாது. ஒரு சில பேர் வந்து அந்த சிகரெட்டை தூக்கி பிடிக்கிறது, ஏன்னா எங்கள் தலைவர் சிகரெட்டை தூக்கி பிடிப்பார், அதை பண்ணுவார், இவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணால் தான் ஒரு பெருமையாக நினச்சிட்டு அந்த ட்ரக்கில் வந்து ட்ரக் கலாச்சாரத்துக்கு போயிடுது. ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் வந்து தடை பண்ண வேண்டிய இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது அப்படின்றத உண்மை. சார், இப்போ இந்த ட்ரக் அப்படிங்கிறது அதோட மட்டும் நிற்காமல் உடலுக்கு கேடுங்கிறத நிற்காமல் இந்த நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பைக்கில் வீலிங் பண்ணுறது, அதுலேயும் இப்போ அதெல்லாம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முகமூடி கட்டிட்டு யாரும் அடையாளம் பட்டா தானே பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி வீலிங்லாம் பண்ணி நிறைய பொதுமக்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி வீலிங்லாம் பண்ணுறது எந்த அளவுக்கான தப்பானது, என்ன தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வீலிங் பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெரும்பாலானோர் அந்த போதையோடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த மாதிரி பண்ணுறதா பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த போதையினால் இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைனால போதை, இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கூட்டணி சேர்த்துக்குவாங்க. இந்த 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 போதையை இதை போடு, உனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சாகச ஒரு எண்ணம் வரும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இதை மாதிரி தவறு செய்கிறவங்களுக்கு வந்து வண்டியை சீஸ் பண்ணிடுவாங்க, கைது செய்யப்படலாம். சிறாராக இருந்தாலும் கைது செய்யப்படலாம். அவங்க பெற்றோர் சரியாக பார்த்துக்காதனால அவங்களும் கைது செய்யப்படலாம். ஸோ இதில் வந்து பல துன்பங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கரெக்ஷன் ஹோம் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பான் பையன், இந்த மாதிரி ஒரு போதையை போட்டுட்டு பைக்கில் போனாங்கன்னா என்னாகும், அடுத்து போலீஸ் பிடிச்சாங்கன்னா இறக்கமெல்லாம் பார்க்க மாட்டாங்க அந்த இடத்துல. ஐயோ நீங்கள் உங்கள் பையன் மாதிரி நினச்சிக்கிங்க செய்யணும், அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். சட்டம் அதன் கடமையை அந்தந்த இடத்துல செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, அங்குமெங்கும் காசை வாங்கிட்டு விடுற இடமும் இருக்குது, அது வந்து இல்லைன்னு சொல்ல. பட் அதையே நம்பிக்கிட்டு நம்ம தப்பு பண்ணலான்னு இறங்கினோம்னா கண்டிப்பாக ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. சார், இப்போ சோசியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டாவில்
குறிப்பாக இந்த ஒரு வீலிங் பண்ணியோ இல்லை ஒரு 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 வீடியோ பதிவு செஞ்சோம் அப்படின்னா அது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பார்வையாளர்களை வருது அப்படிங்கிறத ஒரு கெத்தாக நினச்சிக்கிட்டு நிறைய பேர் சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் பொதுவாக அந்த மாதிரியும் அணுகிறாங்க. ஸோ அந்த சமூக வலைதளத்தில் எப்படி நம்ம அதை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம், எந்த மாதிரிலாம் நல்ல பண்புகளுக்கு வளர்த்திக்கலாம் அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க சார். பொதுவாக நீங்கள் வந்து ஒரு காடு மாதிரி தான். அந்த காட்டில் வந்து நல்லா சாப்பிட்ற பழமும் இருக்கும், விஷ செடியும் இருக்கும், விஷ பழங்களும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த சமூக வலைதளம். சமூக வலைதளத்தில் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது பல விஷயங்களை. எனக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது, எல்லா விஷயமும் வரும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட்டில் பொதுமக்களாகிய நம்ம மக்கள் வந்து ரொம்ப மோசமான விஷயங்களை வந்து அதை போய் தோண்டி துருவி பார்க்க வேண்டாம் அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் இந்த இடத்துல. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்னால் அப்படி தட்டினீங்கனாலே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். வந்ததுன்னா நீங்கள் அதை மூவ் பண்ணிடுங்க. மோசமான செய்தியாக ரைட் ட்ரக்கு பற்றியாக மூவ் பண்ணிடுங்க. ஓகே, அந்த மாதிரி மூவ் பண்ணி இது வந்து ரொம்ப ரசிக்காமல் மக்கள் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய இதெல்லாம் வந்து குறைஞ்சிரும். ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து ஒருத்தனை குத்துற மாதிரியோ இல்லை போதையை எடுத்துக்கிற மாதிரியோ இப்போ நிறைய வீடியோஸ்லாம் வந்து வர்றதா சொல்கிறாங்க. ஓகே, அதை வந்து நிறைய பேர் பார்க்குறனால தானே இந்த அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் இல்யூஷன், தவறா. நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம், நம்ம ஒருத்தவங்க கத்தியை எடுத்து மிரட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டால் நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுவோம், ஒரு ஹீரோயிசம் அது மாதிரி ஆயிடுவோம்னு நினச்சி நிறைய இளைஞர்கள் வந்து அது மாதிரி செய்கிறாங்க, சிறார்கள் செய்கிறாங்க. ஓகே, அது வந்து தப்பு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி அது வந்து சட்டப்படி அது தவறாயிருது, அது சைபர் கிரைம். ஓகே, அந்த மாதிரி சைபர் கிரைம்லாம் இமீடியட்டாக அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுவாங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவங்க பெற்றோரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. பெற்றோர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இளைஞர்கள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே, ஃபார்வர்ட் பண்ணி இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு. பல குடும்பங்கள் வந்து தெருவுக்கு வந்திருக்கு அந்தந்த ஒரு ஊர்லேயும். ஆனால் நமக்கு தெரியாமல் நிறையா தவறுகள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும். அதனால் இதை மெதுவாக தான் இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வரும். அதுக்குள்ளே யாரும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்லது. மேலும் இதில் வேறு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா அது மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.